வியூவர்ஸ் குட் மார்னிங். இன்றைக்கி என்னோடய மெனு என்னென்னா, என்னோடய கிச்சனில் சப்பாத்தி எப்படி வந்து கரெக்டான செய்முறையை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த முறையில் நீங்கள் வந்து இந்த மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா வரும். ஓகே, நம்ம பார்ப்போமே எப்படி முதல்ல வந்து நம்ம வந்து சப்பாத்தியை வந்து பிசைஞ்சிக்கணும். இன்றைக்கி வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கப் அளவே காட்டுறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. நான் எப்போதும் தான் கப் அளவுலாம் பாய்க்க மாட்டேன். மாவு ஒரு அளவு போட்டுட்டு தண்ணி பிசைஞ்சு எடுக்க மாவு வந்து நான் தண்ணி ஊற்றி பிணைவேன். இன்றைக்கி வந்து கப் அளவு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அங்கே வந்து 2 கப்பு போட்டுட்டேன். நான் ஒரு அரை கப்பு வரும்னு நினைக்கிறேன். இன்னொரு அரை கப்பு எடுத்துருக்குறேன். இன்றைக்கி ஃபுல்லாக வந்து நான் என்ன செய்திருக்கேன், 2.5 கப்பு போட்டிருக்கேன். 2.5 கப்பு போட்டுட்டேன். கொஞ்சம் மாவு வச்சுருக்கேன். அப்படி நம்ம பிணையும் போது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் மாவு அப்படியே போட்டு அப்படியே பிணைய வேண்டியதுதான். ஓகே, இதுக்கு தேவையான பொருள் பார்ப்போம். உப்பு ஒரு வந்து 2 டீஸ்பூன் உப்பு. வந்து ஃபுல்லாக ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் வச்சுருக்கேன். அப்படி உங்களுக்கு நெய் பாய்க்கலைன்னா நீங்கள் எண்ணெயை பாய்ச்சிக்குங்க. கொஞ்சம் எண்ணெய் விடுறேன். இது முதல்ல நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தண்ணி விட்டு பண்ணிடுவோம். இது வந்து ஒரு 10 சப்பாத்திக்கு மேலே வரும். நீங்கள் சின்னதாக சுட்டால் ஒரு 10 சப்பாத்தி எடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் தண்ணி வந்து கொஞ்சம் ஆறின தண்ணியும் கொஞ்சம் சுடு தண்ணியும் கலந்து நீங்கள் கொஞ்சம் வெதுப்பாக நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா மாவு நல்லாயிருக்கும். இது வந்து மாவு வந்து இப்போ 2.5 கப்பு இருக்குது. நீங்கள் எந்த கப்பில் அளவு எடுத்தாலும் அதே கப்பில் தண்ணி எடுத்துங்க. நான் இப்போக்கு வந்து தண்ணி வந்து 1 கப்பு முதல் ஊற்றுறேன். 1 கப்பு குறைவாக தான் ஊற்றணும்னு நினைக்கிறேன். 3/4 கப்பு முதல் ஊற்றுறேன்னு. ஓகே, நீங்கள் அந்த பார்த்தீங்களா, பிணையும் போது நம்மளுக்கு வந்து தெரியும், அந்த பதம் தெரிஞ்சிடும். இன்னும் கொஞ்சம் அது ஊற்றணும். இப்போ முதல் ஒரு 3/4 கப்பு ஊற்றிட்டோம். இன்னொரு இப்போ ஒரு 1/4 கப்பு ஊற்றுறோம். அப்போ 1 கப்பாக ஊற்றிட்டோம். இப்போ நம்ம 2.5 கப்பு மாவு போட்டேன். 1 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். முதல்ல நம்ம நல்லா வந்து ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா நம்ம முதல்ல கலந்துக்குவோம். அப்புறம் நம்ம வந்து பிசையணும். நம்ம இப்போ வந்து நல்லா கை போட்டு பிசைஞ்சிக்குவோம். கரெக்டாக இருக்குங்க. அப்போ 2.5 கப்பு மாவுக்கு வந்து நீங்கள் 1 கப்பு தண்ணி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக வரும். கரெக்டாக இருக்குது. நான் இன்றைக்கி வந்து ஒரு ஆட்டா மாவு தான் வைக்கிறேன், வேறு எந்த மாவும் கலக்கலை. இப்படி நீங்கள் பிசையும் போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்னும் தண்ணியாக இருக்கிற மாதிரி விட்ட மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் அப்படியே மாவு கொஞ்சம் தூவி விட்டு அப்படியே நீங்கள் பிசைஞ்சிக்குங்க. பாருங்கள், இந்த பதம் நல்லா கரெக்டாக வந்துருச்சுங்க. அப்போ நீங்கள் வந்து இது உருட்டுறதுக்கும் வசதியாக இருக்கும். கரெக்டாக வந்துருச்சு. கரெக்டாக வந்துருச்சுங்க. இந்த பதம் பாருங்கள், கரெக்டாக வந்துருச்சு. நீங்கள் சப்பாத்தி அப்புறம் நம்ம செய்யணும். இது வந்து நம்ம பிசைஞ்சிட்டு ஒரு 1/2 மணி நேரமாச்சும் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. ஏன்னா நம்ம உப்புலாம் போடுறோம், அந்த மாவில் வந்து உப்புலாம் சேரணும். அதுக்காண்டி இப்போ பார்த்திங்கன்னா அந்த கரெக்டாக வந்துருச்சு அந்த பதம். அப்புறம் நம்ம செய்யும் முறையை பார்ப்போம். இது ஒரு 1 மணி நேரமாச்சும் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரமாச்சும் வச்சுருந்துருங்க.